வேண்டா பொருந்தலாம், வாழைக்காய்க்கு வேண்டா பொருந்தலாம், அது உருளைக்கிழங்குக்கு பொருந்துமா? பச்சையா நீங்க திம்பீங்களா? பச்சையா திங்கிறதுங்கிறது டேஸ்டுக்காக வேண்டி நம்ம செஞ்சுக்கிற ஒரு பாயிண்ட் முதல்ல விளங்கிக்கிறது ஒண்ணு. ஐயா ரெண்டாவது கேட்கிறாங்க, அதாவது மனிதனுக்கு கோரப்பல்லு கிடையாது. சிங்கம் புலிக்கெல்லாம் கோரப்பல்லு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அது அசைவத்தை சாப்பிடுது. நமக்கு மனிதனுக்கு கோரப்பல்லு கிடையாது, அதனால அது இயற்கைக்கு எதிரானதுங்கிறாங்க. அது ஒரு தவறான வாதம். என்னன்னு கேளுங்களேன், மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் ஆடு மாடுக்கு உள்ள பல்வரிசையும் அவனுக்கு இல்லை, சிங்கம் புலிக்கு உள்ள பல்வரிசையும் இல்லை. ரெண்டுக்கும் நடுவில் உள்ள பல்வரிசை கொண்டவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். கோரப்பல்லு உங்களுக்கு இருக்குது, அறவே இல்லைன்னு சொல்ல இயலாது. மற்ற பல்லை விட இந்த ரெண்டு பல்லும் கொஞ்சம் பெருசா இருக்கும் மனுஷனுக்கு. சிங்க அளவுக்கு பெருசா இருக்காது, ஆடு மாடு அளவுக்கு சமமாவும் இருக்காது. ஆடு மாட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அப்படி வரிசையா இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பல்லு மட்டும் மற்ற பல்லை விட கூறாகவும் கொஞ்சம் நீட்டிக் கொண்டதாகவும் தான் இருக்குது. பல் வரிசை ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்றாண்டா, சயின்டிபிக்கா ஒரு ஆடு இருக்குது. ஆட்டுக்கு கோழிக்கறியை சமைச்சு அது உள்ள திங்காது. வாய்க்குள்ள திணிச்சிங்கன்னு வைங்க, ஆடு அவுட்டு செத்து போயிடும். அந்த அசைவ உணவை ஜீரணிக்கக்கூடிய சக்தி ஆட்டினுடைய குடலுக்கு கிடையாது, அதனுடைய பல்வரிசைக்கும் கிடையாது, அதனுடைய குடலுக்கும் கிடையாது. அதே நேரத்தில் மனுஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி படைக்கப்பட்டிருக்கான் சயின்டிபிக்கான்னு கேட்டா, கத்தரிக்காய் தின்றாலும் ஜீரணிக்கிற வகையிலையும் இறைச்சியை தின்றாலும் ஜீரணிக்கிற வகையிலையும் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கான் என்பது சயின்டிபிக்கா ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னா ரெண்டு உணவையும் நான் கேட்கிறேன், அசைவ உணவு சாப்பிடுறாங்கல்ல அவர்களுக்கு அது ஜீரணமாகி அது உடம்புல ஒட்டுதா ஒட்டலையா? ஒட்டுது, சேரும். ஒரு ஆட்டுக்கு கொண்டு போய் நீங்க கோழிக்கறியை கொடுத்தா ஒட்டாது, ஆடு அவுட்டா போயிடும். அதை ஜீரணிக்கிற அளவுக்கு அந்த குடல்ல வலிமை இல்ல. மனுஷன் குடல் எப்படி படைக்கப்பட்டிருக்கு கேட்டா, ஆட்டுக்கறியை போட்டாலும் அரைச்சிப்படும், அரிசி சாதத்தை கொண்டே கொட்டினாலும் அரைச்சிப்படும். ரெண்டையும் அரைக்கிற மாதிரியான டைப்ல இயற்கையாக படைக்கப்பட்டிருக்கனாலதான் டாக்டர்களை சொல்றான், உங்களுக்கு புரோட்டீன் வேணும்னு சொன்னா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க சொல்றான். சொல்றதுல இருந்து என்ன விளங்குது கேட்டா, அதை நம்முடைய உடல் ஏற்றுக்கொள்ளும் என்று விளங்குது. இன்னும் சொல்ல போனா 99% மக்கள் அந்த அசைவத்தை தான் இன்னைக்கு உலகம் பூரா உட்கொண்டுகிட்டு இருக்காங்க. 99% உலக அளவுல எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவர்களுக்கெல்லாம் அந்த உணவு ஏற்றுக்கொண்டிருக்குதா ஏற்றுக்கொள்ளாம இருக்குதா? யாருக்கு என்ன கேடு வந்துச்சு? ஒரு கேடு வரல. சிலருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால சிலருக்கு கறி ஒத்துக்கிறாம இருக்கும், இன்னொருத்தருக்கு கத்தரிக்காயும் ஒத்துக்கிறாம இருக்கும். அது அந்த நபருடைய கோளாறு. சில நபருக்கு கறி சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லுவாரு, இன்னொரு நபருக்கு கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அது அந்த நபருடைய கோளாறு தவிர உணவுகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் மனிதனுடைய குடலும் அந்த பல்லும் அதை அரைச்சு ஜீரணிக்க ஏற்ற வகையில் தான் படைக்கப்பட்டிருக்குது. அதான் இயற்கை, அது விளங்கணும். நம்பர் 4 ஹலோ, சொல்லுங்க. தலாக் பண்றது ஈஸின்னு வச்சுட்டாக்கா, அவவா ஆம்பளைங்க 2-3 கல்யாணம் பண்ணிட்டு பிடிக்காதவங்க டக்கு டக்குன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் இல்லையா? லேடி லைஃப், ஒரு லைஃப் சரியில்லை, இன்னொரு லைஃப் அமைஞ்ச இந்த மாதிரி அந்த லேடியோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் இல்லையா? தலாக்குனாலயா? ஆமா. நீங்க இப்பதான் வந்தீங்களோ? அதுல அப்பயே வந்துட்டேன். தலாக்கு சொல்லும்போது வந்துட்டீங்களா? அப்ப அதுல என்ன கேள்வி கேட்கறீங்க? அது போக இல்ல தலாக்கு பத்தி அவங்க கேட்டாங்க, அதை நான் சொல்லும்போது நீங்க இருந்தீங்களா? ஒரு ஆம்பளையே 3-4 கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதுக்கு கேக்குறீங்க, தலாக்கு இல்ல. ஒரு ஆம்பளையே 3-4 கல்யாணம் பண்ணிருக்காங்க, அவங்களே விட்டுட்டு முன்னோடி ஈஸியா பண்ணிட்டு போறாங்க. அந்த பொண்ணுடைய லைஃப் ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. அதுக்கு சொல்றேன் நானு. இது நல்ல கேள்வி. அப்புறம் ஒண்ணு போதுமே. இன்னொன்னு மூட நம்பிக்கையே எங்ககிட்ட இல்லைன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்ததுல இருந்து என் பொண்ணு ஓடி போயிட்டாங்க, இது போயிட்டாங்க, பணம் எல்லாம் செலஞ்சு, அப்படிலாம் மூட நம்பிக்கையெல்லாம் நீங்களே வளர்த்துக்கிறீங்க. அது how far it is true I am asking. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு ஆண் பல திருமணங்கள் செஞ்சுக்கிறீங்களே, ஒன்றுக்கு மேல ஒரு மனைவியோட வாழ வேண்டியதான, ஒன்றுக்கு மேல திருமணம் செய்யறதுங்கிறது அது என்ன நியாயம்? அதனால பெண்கள் பாதிக்கப்படுறாங்களே அப்படிங்கிறது அது ஒரு நல்ல ஒரு கேள்வி. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி இருந்த உலகம் எல்லாம்
பலதார மனம் நடைமுறையில் இருந்துச்சு. நபிகள் நாயகம் இதை கொண்டு வரல, விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் காலத்துக்கு முன்னாடியே பலதார மனம் செய்வது என்பது உலகத்துல நடைமுறையில் இருந்ததுதான். நபிகள் நாயகத்துக்கு முந்தி வந்த ஆபிரகாம், அவருக்கு பல மனைவி இருந்திருக்கிறாங்க, பைபிள்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஈசாக்கு, அவருக்கு பல மனைவி இருந்ததாக நீங்க பைபிள்ல பார்க்கலாம். தாவீது ராஜா, தாவூதுன்னு நாங்க சொல்லுவோம், அவர் பல மனைவியர் வச்சிருந்ததாக அவரை பற்றி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்ம கிருஷ்ண பகவானை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவர் பாமா ருக்மணின்னு சொல்லி அவரும் பல மனைவியரோட இருந்ததாக அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. முருகரை எடுத்துக்கொண்டோமேயானால் அவரும் கூட வள்ளி தெய்வானைன்னு சொல்லி அவரும் பல மனைவியர் வைத்திருந்தா. உலகம் பூரா அது இருந்துகிட்டே இருந்தது. உலகம் பூரா எல்லாத்துலயும் நான் மேற்கொள்ள ஒரு ராமர் மட்டும்தான் ஒண்ணுக்கு உதாரணம் காட்ட முடியும், முக்கியமான ஆட்கள்ல பாத்தீங்கன்னா. பாக்கி யார் எடுத்து பார்த்தாலும் என்ன செஞ்சேன், ஒண்ணுக்கு உதாரணம் காட்ட இயலாது. அப்படித்தான் இருக்கு நம்ம தேடி பார்த்த வரைக்கும். இப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இத பாக்குறாங்க. உலகம் பூரா இது இருந்து கொண்டு, அவங்க தான் கடைசியா வர்றாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில இருந்து இது உலகம் பூரா இருந்துகிட்டு இருக்குது. எந்த லிமிட்டும் கிடையாது. சில இது நம்புறீங்களா நம்பலையே, ஆனா இருக்குது. ஒரு மன்னருக்கு 60,000 மனைவி இருந்தாங்கலாம் இருக்குது. எப்படி இருந்திருக்க முடியும்னு நமக்கு நினைக்க முடியாட்டாலும் எழுதி வச்சிருக்காங்க. தசரத மகாராஜாவுக்கு 60,000 மனைவியர் இருந்தாங்க அப்படின்லாம் எழுதி வச்சிருக்காங்க. 60,000 மனைவி இருந்தா எப்படி ஒரு குடும்பம் நடத்தினாருங்கிறது ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்குது. இருந்தாலும் எழுதி இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதுல ஒரு பேலன்ஸான முறையில ஒரு தீர்வை உலகத்துக்கு சொல்றாங்க. என்ன தீர்வு சொல்றாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இந்த லிமிட் இல்லாம இருக்குல்ல, அதுக்கு அதிகபட்சமா ஒரு உச்ச வரம்பு வைக்கிறாங்க. உனக்கு அதிகபட்சமாக 4 வரைக்கும் கணக்கு வழக்கு இல்லாம பண்றவாறு ஒரு 4 தாண்டிடக்கூடாது அப்படின்னு ஒரு உச்ச வரம்பு வைக்கிறாங்க. இது சரியா தவறா ரெண்டாவது, முதல்ல நடப்பு என்னங்கிற முதல் சொல்லிக்கிறேன். இது எந்த வகையில சரிங்கிறது ரெண்டாவது. 4 வரைக்கும் நீ என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். 4க்கு மேல நீ மனம் முடிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ரெண்டாவது கொண்டு வர்றாங்க, அது நீ நேர்மையா இருக்கணும், உனக்கு தேவையா இருக்கணும், அவசியமானதா இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா நீ விபச்சாரத்தின் பக்கம் போய்விடுவே என்ற அளவுக்கு உன்னுடைய நிலைமை இருக்கணும். எல்லாரையும் சமத்துவமா நடத்த வேண்டிய நிலையில நீ இருக்கணும். அப்படி ஒரு நிலையில இருக்க வேண்டும் என்று இரண்டாவதாக ஒரு கண்டிஷனையும் போடுறாங்க. இதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வரைக்கும் ஒரு அனுமதியை சொல்லி இருக்கிறாங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது. குர்ஆன்லயே அது சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த பல மனைவியரை கல்யாணம் பண்றதுனால பெண்களுடைய ஒரு ஏற்கனவே மனைவியாக இருந்தால அவளுக்கு ஒரு சங்கடம் வரும், அவளுக்கு ஒரு பாதிப்பு வரும்ங்கிறத யாரும் மறுக்க இயலாது. அர்த்தம் செய்யும். ஏற்கனவே மனைவியா இருந்த ஒருத்திக்கு இன்னொருத்திய ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா கண்டிப்பா அவளுடைய நிலையில இருந்து பார்த்தா அது பாதிப்பு தான். போயிடுச்சு, வாழ்க்கை போச்சு, பங்கு போட்டுக்கிற இன்னொருத்தி வந்துட்டால அப்படின்னு நினைக்கிறது இருக்குத, அது உண்மைதான். இது வரக்கூடாது என்று நம்ம நினைத்தோம்னு சொன்னா எப்படி சட்டம் போடணும், எப்படி சட்டம் போடணும்னு கேட்டா, ஒரு ஆண் மகன் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு பெண்ணோடும் எந்த வகையான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு தான் சட்டம் போட்டா இந்த பெண்களுக்கு இந்த உரிமை கிடைக்கும். உலகத்தில் எந்த நாட்டிலாவது, இந்தியா உள்பட எந்த நாட்டிலாவது இப்படி சட்டம் கிடையாது. எப்படி கிடையாது? ஒரு ஆணு ஒரு பெண்ணோட தான் வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லி சட்டம் கிடையாது. எப்படி சட்டம் இருக்குன்னு கேட்டா, கல்யாணம் என்ற பெயரில் ஒருத்தி தான் உனக்கு இருக்கணும். அன்அபிஷியலாக எத்தனை வேணாலும் இருக்கலாம். நம்ம நாட்டு சட்டம், நம்ம நாட்டில் உள்ள சட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டா, மனைவின்னு இந்த உரிமையை கொடுக்கிற பாரு, அது ஒருத்தி கொடுத்துக்க. உரிமை இல்லாம சின்ன வீடு, அதுக்கு சின்ன வீடுன்னு சொல்லி வச்சுக்கிறதா இருந்தா அது எவ்வளவு நாள் வச்சுக்க. அப்படி ஒருத்தர் வச்சுக்கிட்டாருன்னு சொன்னா அவருக்கு எதிராக நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா கோர்ட்டு உங்க மனுவை தள்ளுபடி பண்ணிடும். அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டார், வச்சுக்கிறதானே செய்யறாரு, போ வேலையை பார்த்து. கோர்ட்டு சொல்லுங்கிறது அனுமானம் இல்ல, சொல்லி இருக்குது. எங்க சொல்லி இருக்குது? இந்தியாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தில் இருந்து, கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் இருந்து, சென்னையில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் இருந்து, கல்கத்தாவுடைய உயர் நீதிமன்றத்தில் இருந்து பல வழக்குகளை விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கல்யாணம் பண்ணுவதுதான் தப்பே தவிர வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்புகளை எல்லாம் ஒரு புஸ்தகமா நாங்க போட்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றங்களின் பார்வையில் பலதார மனம் என்று ஒரு புத்தகமாகவும் போட்டிருக்கிறோம். கேள்வி கேட்ட சகோதரிக்கு அந்த புத்தகத்தையும் நம்ம தருவோம்.